இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் நோஸ் பஞ்சரகம் இருந்தா அதுவே எனக்கு போதும். ஏன்டா இப்படி கவலைப்படுற? இதோ பாருடா, இப்படி அப்ப கட் பண்ண வச்சுக்க, அப்படியே வாயில ஈன ஆயி அது பிஞ்சு. வேலை பார்க்காம இங்க என்ன பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும்? அது வேற ஒண்ணும் இல்லங்க, இந்த பைக்ல இருக்க இன்ஜின்லாம் எப்படி கழட்டுறதுன்னு கேட்டு இருந்தா அதான் நான் கழட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமாங்க. உனையே எந்த வேலையும் தெரியாது. இப்பதான் நீ பைக்க தொடக்கவே கத்து நிறுகிறா, இல்ல நீ குள்ள புதுத்துக்கு வேற சொல்லி குத்து நிறுகிறியா? இல்லங்க, தொடக்கிறதுலயே ஒரு டவுட் கேட்டா அது என்னால தான் சொல்லி கொடுக்க முடியும். தொடக்கிறதுல என்னப்பா உனக்கு டவுட்? ஆமாங்க ஆமாங்க, அதுலதான் அன்னைக்கு நீங்க ஒரு வருஷம்ல தொடச்சீங்கல்ல, அந்த மாதிரி இன்னொரு ஒரு வருஷம் இருக்கா, அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் கேட்டுக்கிட்டு இருந்தேங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஆனா அது சூப்பருங்க. வந்து ரெண்டு பேரும் வண்டியை தொடங்கலாம். நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். காப்பாத்த போய் என்ன திட்டாங்கடா, இதெல்லாம் தேவையா? இருடா, ஒரு நாள் அந்த சீஸான இன்ஜினை ரிப்பேர் பண்ணி அவங்க முன்னால நல்லா ட்ருன்னு ஓட்டி காட்டுறேன்டா, அப்பதான் தெரியும். வாடா. ஓகே. தல தீபாவளி விருந்துக்கு வந்துட்டு மெக்கானிக் ஷெட்ல வந்து வேலை பாக்குறீங்களா? இப்படி அல்லும் பகலுமா வேலை பார்த்து நீ சபதத்துல ஜெயிக்க போறியா? நான் உன்னை ஜெயிக்கவே விட மாட்டேன்டி. உன்ன இந்த மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்க விடாம பண்றாரு. எங்க கார நேரா குப்பத்துக்காரி வீட்டுக்கு விடுங்க. நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? நீங்க பண்றதை யார் பார்த்தாலும் கோவம் வரதா செய்யும். விருந்துக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்க விட்டு இருக்கீங்க. நான் சத்யா கிட்ட எவ்வளவோ சொன்னேமா, அவதான் கேட்காம அவசரமா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனா. நாளையில இருந்து மெக்கானிக் செட்டுக்கு போக வேணாம்னு சொல்லிடுறேமா. உங்க மக எக்கேடு கிட்ட போன எனக்கு என்ன? நான் பேசுறது ஏன் தம்பிய பத்தி. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு புரியலமா. உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. விருந்துக்கு வந்த என் தம்பி எங்க? அது மாப்பிள்ளை ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு. மதிய சாப்பாட்டுக்கு வந்தறேன்னு சொல்லிருக்காருமா. பாத்தியம்மா? உங்ககிட்ட இந்த மாதிரி பொய்யே சொல்லிட்டு போயிருக்கானா? என்னமா புது பொண்ணு? தலதீபாவளிக்கு வந்தவ நடந்த எதுவுமே இவங்க கிட்ட நீ சொல்லலையா? உங்க பொண்ணு பண்ண வேலையால இப்ப ஏன் தம்பி தேவையில்லாம மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். மாப்பிள்ள மெக்கானிக் ஷெட்ல வேலை பாக்குறாரா? என்னம்மா சொல்ற? எதுக்கு மாப்பிள்ள போய் மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்கணும்? இந்த கன்றாவி கதையெல்லாம் ஏன் வாயால சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே புதுமண தம்பதிங்க, அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. போலாம். அங்க நடந்த எந்த பிரச்சனைய பத்தியும் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அண்ணி தான் சொன்னாங்க. அதனாலதான். பிரச்சனை தான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சே, அதுக்கப்புறம் மறக்கிறதுக்கு என்ன இருக்கு? கதிர், என்ன நடந்துச்சு முழுசா சொல்லு. செல்வியோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, உடனே 3 லட்ச ரூபா பணம் கட்டி ஆகணும். நீ இந்த நகையெல்லாம் நம்ம சேட்டாண்ட அடகு வச்சுட்டு பணத்தை வாங்கி சீக்கிரம் வா. இவ அம்மாவை காப்பாத்துறதுக்காக என் நகையை திருடி அடமான வச்சிருக்கா சார். நான் தான் அந்த நகையத்த, அதனால நானே ஸ்டேஷனுக்கு வரேன்.
3 லட்சம் ரூபாய் நகைய அசால்ட்டா தூக்கி கொடுக்கறான்னா அதுவும் திருடி எடுத்து கொடுக்க கூடாது. திரும்ப திரும்ப திருடுனேன்னு சொல்லிருக்காதீங்க. ஏங்க அவ்வளவு ரோஷம் இருக்கிறவ என்னோட நகைய திருப்பி கொடு. இவளால மெக்கானிக் ஷெட்ல 30 நாள்ல 30 வருஷம் வேலை பார்த்தாலும் 3 லட்சம் ரூபாய் இவளால ரெடி பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேண்டியது 3 லட்சம் ரூபாய். இன்னும் 30 நாள் அது உங்க கைக்கு வரும். 30 நாள்ல நீ 3 லட்சம் தரலனா நீ எப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. மாப்ள, நீங்களும் என்ன முட்டாளாக்க நினைச்சிட்டீங்கல்ல, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சேச்சே அப்படிலாம் இல்ல அத்தை. ஆக்சுவலி என்னாச்சுன்னா அது வந்து எல்லாம் எனக்கு தெரியும் மாப்ள. உங்க அக்காவும் மாமாவும் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. கொண்டு வரமா? சாப்பாடா? போங்க மாப்ள, நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க. ஏங்க வாங்க. போங்க மாப்பிள, போயிட்டு சீக்கிரம் வாங்க. இந்தாங்கம்மா. தேங்க்ஸ்ண்ணே. இந்தாங்க. கேரியருக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியலையே. பார்த்த உடனே பசி வேற இருக்குது. நம்மள கூப்பிடுவாங்களா? வாங்க வாங்க மாப்ள. மாப்ள, நான் உங்களை மட்டும்தான் கை கழுவிட்டு வர சொன்னேன். உங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு பரிமாற போறேன். அவளுக்கு இல்ல. அவளை எந்திரிச்சு போ சொல்லுங்க. நீ பட்னியா கடை, அப்பதான் உனக்குலாம் அறிவு வரும். ஏன் மருமக எதுக்கு பட்னியா இருக்கணும்? எங்கேயோ கேட்ட குரலா இருக்கே. ஆஹா, போட்டி வச்சா இந்த கேரியரை விட அந்த கேரியர் தான் ஜெயிக்கும் போல இருக்கே. கேரியர் வேற பெருசா இருக்கு. பேசாம நாம அந்த கேரியர் பக்கமே சாஞ்சிருவோம். அதுதான் நம்ம லைஃப் கேரியருக்கு நல்லது.